ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஞாயிறு மாலை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. மற்ற நேரம் கூட வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக தானே இருப்பீங்க. இன்றைக்காவது கொண்டு போய் கஷ்டப்பட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்திட சொல்லுங்க. ஓகே, என்னங்க கரெக்டு தான். மற்ற நாளில் பிஸியாக இருப்பாங்க, சண்டே ஃப்ரீயாக இருப்பாங்க. சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்கனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துற ஒர்க்கு, அந்த பெல் பட்டன் அழுத்துற ஒர்க் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். என்ன சிரிக்கிறீங்க? கரெக்டு தாங்க. அது இந்த யோசனை நமக்கு வராமல் போச்சு. இத்தனை ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டோமேன்ற ஒரு கில்ட்டி வேற ஒன்று. செய்கிற வேலையை உடனே அப்பயே செஞ்சுருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆனால் சண்டேவா செய்யுங்க, சண்டேயோட செய்யுங்க அப்படின்ற மாதிரி. சரிப்போம், ரொம்ப காக்க வைக்கக்கூடாது. ஜென்சி தேசிய லெவலில் ஜென்சி படையை நாங்கள் திருப்பி உருவாக்க போகிறோம். இந்த தாவேக்கா ஆட்சிக்கும் கரப்பாம்பூச்சி ஆட்சியும் ஆட்சிலாம் கிடையாது, கரப்பாம்பூச்சி கட்சியும் பண்ண வேலையே இல்லை. எனக்கு ஒரு சின்ன லைட்டாக பயம் வந்துருச்சு. எங்கடா நம்மளும் சோத்து போயிடுவோமோன்னு பயம் வந்ததுனால திருப்பி தேசிய லெவலில் பார்ட்டியில் ஜென்சி 4-1 ரேஷியோவில் 4 சட்டி மணல் 1 சட்டி சிமெண்ட் தேசிய லெவலில் நம்ம எல்லாருக்கும் இந்த மில்லினியல்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஜென்சி எல்லாத்தையும் குழுக்குள்ள சேர்க்க போகிறோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம்னு சொல்லி பிஜேபி கேட்டிருக்கு. அதாவது இங்கே திமுக, அங்கே பாஜக, வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது இந்த ஒரு வெற்றி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வெற்றியும் டெல்லியில் நடந்த ஒரு போராட்டமும் எந்த அளவுக்கு சீனியர் பொலிட்டீஷியன்ஸை இது பண்ணியிருக்கு, யோசிக்க வச்சிருக்கு. இது அடுத்த ஜென்ரேஷன் மாறிடுச்சு, இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கணும், கட்சி அப்டேட் பண்ணணும், மாற்றணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது. ஏன்னா தாவேக்காவுடைய செய்திகள் என்ன பண்ணுறோம்னா, தாவேக்காவுடைய பாதையை நோக்கி திரும்பிய பாஜக அப்படின்னு போகிறாங்க. ஆனால் தாவேக்கா யாரை டார்கெட் பண்ணுச்சு? இந்த 18+ இருந்து 40+ வரைக்கும் இருக்கிறவங்கள தான் டார்கெட் பண்ணாங்க. அவங்களே இவ்வளோ க்ரோர்ஸ் பேர் இருக்காங்க, இவங்க ஓட்டு போட்டாலே நமக்கு போதுமான அளவுக்கு கிடைச்சிருன்றது அவங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. அதை நோக்கி தான் அவங்க பயணிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி அவங்களோட அந்த பெண்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ இந்த வெற்றி தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று திமுக பண்ண அந்த ஒர்க்கு அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாரையும் சேஞ்ச் பண்ணணும், இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இருந்தால் போதும் அப்படின்ற அளவுக்கு நகர்த்தி இருக்கு. பல பேர் நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பையன், நம்ம பேரன், நம்மளோட கொள்ளு பேரனுக்கெல்லாம் கொடுக்கலான் இருந்த ஒரு கனவு தலைமைக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த தனித்துவம் தலைமைக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்குலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்றத அடிச்சு சொன்ன மாதிரி ஆகி போச்சு. அதனால அங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாற்றம் தான் பிஜேபிக்கு வந்திருக்கு, தேசிய அளவில் வந்திருக்கு. ரைட், இதுக்கு மேல இங்க சரிப்பட்டு வராது, ஜென்சிக்கு மோடிஜி மேல அலர்ஜி, இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது, அப்போ ஜென்சிகளை உருவாக்கணும். சந்தேகத்தோடலாம் பார்க்காதீங்க, உண்மை அதுதான். அவர் ஒரு பாதுகாப்பு நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பாதுகாப்பு? பங்களாதேஷ், ஸ்ரீலங்காலாம் நடந்த மாதிரி இங்க நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி துரத்தி விட்டீங்கன்னா அதெல்லாம் நடக்காது. அதுக்குதான் இல்ல, அதுதான் இப்ப அதெல்லாம் நினைச்சுதான் ஒரு பயத்துல சிஜேபி ஒரு போராட்டம் பண்ணுது. ஜென்சியோட ஆதரவு நமக்கு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பழைய தலைவர்கள் எல்லாம் அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வரப்போற தேர்தல்களுக்கு இப்பயே தயாராகும். ஏன்னா இதனால் வரைக்கும் மோகன் பகவத்லாம் போயிட்டு ஒரு போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டு போய் இதெல்லாம் சொன்னதே கிடையாது. அப்ப அவர் போய் சொல்றாருன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. இது வரைக்கும் போகாத ஆளு சம்மந்தமே இல்லாம ஒரு போராட்டத்துக்கு போய் ஏன் கலந்துக்கிட்டு அங்க போய் இது பண்றாரு, ஆதரவு கொடுக்குறா, இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ இதுல ஒரு ரீசன் இருக்கு. அப்போ ஜென்சியோடைய மனநிலையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நேற்று சொன்ன வீடியோ தான், ஜென்சிக்கு இந்த பழைய தலைமுறை அரசியல் தலைவர்களை பிடிக்கல மீன்ஸ் பழைய தலைவர்கள் நான் சொல்றது நம்மளுடைய பழைய தலைவர்கள் அல்ல, அவங்க வரலாறை பேசுறேன்ற பேர்ல இவங்கெல்லாம் இங்க பேசுறாங்கல்ல, அது அவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ மோடி அவர்களுக்கும் அங்க ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 3 தடவை அவர் பிரதமரா இருந்துட்டாரு. இயல்பாவே ஒரு வெறுப்பு இருக்கும்ல, ஒரு அயற்சி வந்துடும்ல, ஒரு 3 தடவை ஆகிட்டாரு போதும் அப்படின்ற ஒரு மனநிலை வரல. அதை வராம எப்படி தடுக்கிறது, அதுக்கு கட்சிக்குள்ளார என்னெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் சேர்க்கலாம். அப்போ ஓவராலா ஒரு 543 வேட்பாளர்கள் இருக்க போறாங்கன்னா அதுல 4-1
ஒரு ஒரு 2K கிட்டோ இல்ல ஒரு ஜென்சி கிட்டோ இல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு இளைஞரோ நிறுத்தினா அது வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா அதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறதுனால அப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதுக்குள்ள இந்த பக்கம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குல்ல, தளபதி அப்படின்னு ஒண்ணு அந்த பக்கம் வடக்கு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதுக்குள்ள ஒருவேளை திடீர்னு மாயமோ மந்திரமோ ஏதாவது நடந்து ராகுல் காந்திக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம வேற மாதிரி ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலாம். இல்ல ராகுல் காந்தி இல்லாம தூக்கி அந்த பக்கம் போட்டு நீங்க கொஞ்ச நேரம் பின்னாடி நில்லுங்க, தனத்தாம படுத்து கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தலாம். இல்ல இது எதுவுமே நடக்காம சிஜேபி வந்துருச்சுன்னா, சிஜேபி முன்னாடி வந்து ஏதோ ஒண்ணு நடந்து மக்கள் பரவாயில்லப்பா ஒரு இளைஞர்களுக்கு ஓட்டு போடும்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி நடந்து நம்ம மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்பயும் எதுவும் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே, ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன எப்பவுமே பிஜேபிக்கு, தேர்தல் 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 வெற்றி தேர்தல் வெற்றி, இந்த ஆட்சி எப்படி கலைக்கலாம், இந்த ஆட்சி எப்படி நடத்தலாம், இங்க எப்படி இது கொண்டு போகலாம், இங்க இருக்கிறவங்களை எப்படி ஆட்டையை கலைச்சி நம்ம அங்க எப்படி போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். இந்தியா பூரா இந்துஸ்தானமா, ஆமா, இது எப்படி பண்ணலான்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் நேரத்துல தேர்தல் வேலையை பார்ப்பாங்க, மற்ற நேரத்துல கட்சி வேலைகள் மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒரே குறிக்கோள் இதுதான், இது மட்டும்தான் எங்க வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அவங்க கிட்ட இது ஒண்ணு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் அப்படியே காங்கிரஸ்க்கும் போச்சுன்னா அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்பயும் நாங்க முழிச்சுக்க மாட்டோம், அப்பயும் நாங்க மல்லிகார்ஜுன கார்கே, கேசி வேணுகோபால், சசி தரூர் அப்படியே தான் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்க இவரையே தான் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். போய் பிரதமர் வீட்டு வாசல் முன்னாடி தர்ணா பண்ணிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா இது எல்லாத்துக்கும் விதை நான் போட்டது அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இருக்கார். அவர் பண்ண வேலை, இவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான், இவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிட்டான். நாளைக்கு நடக்க போகுது பாருங்க, ஜென்சி காங்கிரஸ்னு வரப்போகுது. ஜென்சி காங்கிரஸ், ஜென்சி விசிகா வரும், ஜென்சி IUML கூட வரும், ஜென்சி தேமுதிக கூட வரும், ஜென்சி காங்கிரஸ் வாய்ப்பு இல்லையா? காங்கிரஸ் வேணா ஜென்சி இருக்கிற இடத்துக்கு வரும், ஜென்சில இருந்து காங்கிரஸ் வரவே வராது. யாருப்பா இருக்கா? யாருமே இல்லப்பா. ஜென்சின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா வருவா? நான் சொன்ன அதே லிஸ்ட் தான் வரும். தங்கபாலு இங்க இருந்து, அழகிரி, KS அழகிரி, அப்புறம் நம்ம இவரு செல்வ பெருந்தகை, அப்புறம் அங்க இருந்து KC வேணுகோபால், அந்த முதலமைச்சர் சதீசன், மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி, அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே, பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் ஜென்சியா வந்து வருவாங்க. சோடங்கர் விட்டீங்களே, சோதிக்க பிறந்த சோடங்கர் அவர்லாம் வருவாரு. ஜென்சியா வந்து வேஷம் போட்டு வரலாம், டைகி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா முடி இருக்காங்க. சோடங்கருக்கு சைட்ல இருக்கும்ல, அது இருக்கு, அது இப்படி ஆயிருங்க. அப்புறம் அது வேணாம், பாவம் சோடங்கர், அவரை விட்டுருவோம். அடுத்தது கார் கொடுத்ததுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போராட்டம் பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் மட்டும் கார் கொடுக்குறீங்க, கேட்டோடனே வந்து கார் கொடுக்குறீங்க. நாங்கள் என்ன கேட்டோம், வெறும் சம்பளத்தை உயர்த்தி கேட்டோம். அவங்களுக்குலாம் வந்து PAக்கு வந்து 25,000 ரூபா தரன்றீங்க, எங்களுக்கு 19,000 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களை பணியரில் வச்சு எங்களை கூப்பிட்டு வச்சு வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்களே, இதெல்லாம் வெறும் பொய்யா, இதெல்லாம் கனவா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களா? நியாயம் தானே கேட்கறது, நியாயம் தானே. என்ன அவங்களுக்கு கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன, அதாவது கேட்கறது நியாயம் தானே. அதெல்லாம் வந்து இது சொல்ல, எங்களுக்கு ஊதிய உயர்வை ஏற்றி கொடுங்க, பண்ணி நிரந்தரம் கேட்டுருந்தாங்க, அது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ரைவேட்ஸை மாற்றக்கூடாது, உங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க, அதுவும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவனுக்கு கொடுக்குற நீ எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்கறது தப்பு தானே. அவனுக்கு கொடுக்குற எனக்கு, நீங்க சொல்ற லாஜிக் கரெக்டு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல, சம்பளமும் 1 லட்ச ரூபா அவங்களுக்கு சம்பளம் வந்துருது, வரத்துக்கான பைசாவும் வந்து கொடுத்துட்றீங்க, பஸ்ஸில் ஃப்ரீ, ட்ரெயின்ல நீங்க டிக்கெட் போட்டு இது பண்ணிக்கலாம், அந்த ஈஸியா டிக்கெட் போட முடியும். ஒரு அமைச்சருக்குன்னா இந்த டிக்கெட் சொல்ல, அந்த PAக்கு தான் சொல்றேன், இவ்வளவு இருக்கு, பிளஸ் PAக்கு சம்பளம் கொடுக்குறேன்றீங்க, கார் கொடுக்குறேன்றீங்க, காருக்கு அலவன்ஸ் கொடுக்குறேன்றீங்க. அவங்களுக்கு அங்க கொடுக்குறேன்றீங்களே, அது மாதிரி எங்களுக்கு கொடுங்களேன். நீங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு, அவங்களுக்கு அதை பண்றேன், உங்க MLAக்களுக்கு இதை பண்றேன்றீங்க, ஏன் எங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ரெண்டாவது, நீங்க கூப்பிட்டு உங்க அலுவலகத்துல வச்சு பேசியிருக்கீங்க, அவங்க கூட பேசி உங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம் நீங்க சொல்லியிருக்கீங்க, வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க. அதனால அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமையும் இந்த அரசுக்கு வந்து இருக்குன்றதுனால அதுல ஒன்றும் பெரிய அவங்க அப்படி கேட்டதுல, ஏன்னா அப்படி கேட்டாதான் கேட்கணும்னா அப்ப அப்படித்தானே கேட்பாங்க. எப்படிதான் கேட்கணும்.
ஆமா, இதுல என்ன எனக்கு புரியல, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லைங்க, நீங்க கேளுங்கன்னு தான் சொல்றேன், நான் கேட்க வேணாம்னா இல்ல. பிஏக்கு 25,000 சம்பளம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு 19,000 கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்கல்ல, அதுதான் அந்த முறையுடைய கோரிக்கையே. ஏங்க கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு? சம்பளம் கேட்டா என்ன, சோறு போடுறோம் நீங்க. ஆமா, அதுவே எவ்வளவு பெரிய கேவலம். நான் ஒண்ணு கேட்டா நீ அசைர வைக்கிற மாதிரி ஒண்ணு சொல்றேன்றது நம்மளே பேசியிருக்கோம். அப்ப இந்த அரசாங்கமும் அவங்களுக்கு 25,000 கொடுக்குறேன்றீங்களா? அப்ப நாங்க கேட்கிற இவங்களுக்கு 15,000 சம்பளம், அவங்களுக்கு 18,000 கேட்பாங்களா? 19 கொடுத்துட்டு இருக்காங்க. 19 கொடுக்குறாங்க, 25 ரூபா கேட்பாங்க. நீங்க பிரைவேட் பண்ணணும்ன்ற மாதிரி பேசுறீங்க, ஒரு பார்ட்டை பிரைவேட் பண்ணலாம்னு பேசுறீங்க. கேட்கறதெல்லாம் நான் தப்பே சொல்லலையா, அவங்க வந்து கேட்கட்டும், அது அவங்களோட உரிமை, கேட்கணும், அவங்களுக்கு ஏற்றி கொடுக்கணும் தான், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. எம்எல்ஏக்கு மட்டும் நீங்க வந்து 1.5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, எங்களுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்குறேன், அது இது எப்படி இருக்கும்? 1.5 லட்சம் வேணான்றேன். எம்எல்ஏக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, எங்களுக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு கேட்கறதுல தப்பு இருக்கு. அவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் தூய்மை வேலையை தானே பாக்குறோம், எங்களுக்கு அதை கொடுங்க. இவங்க என்ன கேட்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், நான் தானே இவ்வளவு வேலை பாக்குறேன், நான் தானே வந்து இது பண்றேன், அந்த ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நான் வந்து கொஞ்சம் அதை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் தான் நான் சொல்றேன். தவிர அவங்க போராடிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, கேட்டு கேட்டு நொந்து போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய இடத்துல இருந்து அந்த வார்த்தைகள் வரதான் செய்யும். எவ்வளவோ ஏதோ பேசுறாங்க, அவங்களுடைய இடத்துல இருந்து சில வார்த்தைகள் வரதானே செய்யும். அதை நம்ம கேட்டுதானே ஆகணும், அதை அந்த அரசாங்கம் கேட்க தானே செய்யணும். கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் மோசமான அரசாங்கம் இல்லை. நீங்க கேட்டா இதுக்கு பதிலாக சாப்பாடு போடுறேன், டீ கொடுக்குறேன், காலையில உப்புமா போடுறேன்லாம் சொல்லாம அவங்க கேட்கறத நியாயமான கோரிக்கைகளை ஏற்று செய்வாங்கன்னு தான் நானும் நம்புறேன். கொஞ்சம் மேபி கொஞ்ச நாள் ஆகலாம், கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து கூட அதை வந்து பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஓகே, கேட்க வேணாம்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க கேட்டுதான் அப்படி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்க அவ்வளோ இது பண்ணி, இப்போ ஒருத்தர் கேட்டாருங்க, ஒரே ஒருத்தர் கார் கேட்டாரு, ஜோதிமணின்ற ஒருத்தர், எனக்கு கார் இல்லை, எனக்கு காரு. உடனே முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு எல்லாருக்கும் வந்து கார், 234 எம்எல்ஏக்களுக்கும் காருன்ட்டாரு. அப்ப எத்தனை பேரு நமக்கே தெரியும், யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கார் வச்சிருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்களுக்கு உங்களால இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் நீங்க அவங்களுக்கு இதை பண்ண முடியும்னா, எங்களுக்கு ஏன் இதை உங்களால பண்ண முடியாதுன்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, இந்த காரால எவ்வளவு பிரச்சனை. கார் தரேன்னா கீழே இருக்கிறவங்க சேர்மன்ஸ்லாம் எங்களுக்கும் பைக் வேணும், எங்களுக்கும் அது வேணும், எங்களுக்கும் இது வேணும்னாங்க. அப்போ இந்த திட்டமே வந்து ஒரு கொலாப்ஸான திட்டமா இப்ப வந்து மாறி போச்சு. அவர் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணணும்னு நினைச்சு அவர் சொல்லிட்டாரு. இல்ல, இது 234. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து தேவையானது. இவங்க வந்து மக்களோட பிரதிநிதி, அவங்க போய் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே போய் பார்க்கணும், எல்லாத்துக்கும் இது பண்ணுன்றப்போ இவங்களுக்கு அந்த ஒர்க் லோட் அதிகமா இருக்குன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ராவா நீங்க உங்களுக்குன்னு ஒரு இதை போட்டிருக்காங்க. நீங்க அதுக்குன்னு வந்து கரப்ஷன் கை நீட்ட வேணான்றதுக்காக தான் நீங்க உங்களுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் போட்டுக்கோங்க, அவங்களுக்கும் நாங்க வந்து சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது ஏன் தப்பான ஒரு நோக்கத்திலே பார்த்து அது ஒரு பெரிய ஒரு கிரைட்டீரியாவா கொண்டு, அது தப்பான எண்ணத்துல பார்க்கல. என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு ஏற்கனவே அரசியல் தலைவர்கள் மேல ஒரு கோபம் இருக்கு, அரசியல்வாதிகள் மேல ஜெனரல் ஒப்பீனியன் சொல்றேன். பாரு வேறுதான் அப்படியே பார்த்தா கார்ல ஒரு நார்மலா ஒரு கவுன்சிலர் பார்ப்போம், நார்மலா இருக்கக்கூடியவங்கள நார்மலா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஃபார்ச்சுனர் கார்ல போவோம், திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய கார்ல எப்படி என்ன வேலை பார்த்தா என்ன இப்படி இருக்காரு, என்ன வேலை பார்த்தாருன்னு டக்குன்னு. அப்ப இயல்பான கோபம் அரசியல் தலைவர்கள் மேல, அரசியல் கட்சிகள் மேல இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க, நான் சொல்றது கவுன்சிலருக்கு இவங்களுக்கே இந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னா, அப்ப எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் காரோட இருக்காங்க. நம்ம வந்து அவரு ஒரு நல்ல எண்ணத்தோட பண்றாரு, அது ஓகே. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், இது இவங்களுக்கு தேவையா, இப்ப இந்த கார் இவங்களுக்கு தேவை, இப்ப என்ன ஆகி போச்சு, கார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து அவன்ட்டும் கொடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்ப அது வந்து வந்துருச்சு. இப்ப இந்த காரால வந்த பிரச்சனை தான் ஏகப்பட்டது. எனக்கு பைக்கை கொடு, எனக்கு சைக்கிளை கொடு, நான் மக்கள் எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த திட்டம் வந்து ஒரு கொலாப்ஸான திட்டமா இது வரைக்கும் அவர் பண்ணதுல இப்ப ஒரு கொலாப்ஸான திட்டமா மாறி இருக்கு. சிம்பிளா முடிக்க வேண்டிய வேலை. இல்லாதவங்களுக்கு கார் வேணுமா, ஓகே ரைட், ஏற்பாடு பண்ணி தரோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாருக்கெல்லாம் கார் இல்லையோ அவங்களுக்கு அரசு சார்பாக கார் ஏற்பாடு பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்திருக்கலாம். அவரு ஏதோ பெருந்தன்மையா பண்றேன்னு பண்ணி இப்ப போய் சிக்கல்ல வந்து மாட்டிக்கிச்சு. இல்லைனா அதுக்கும் தயபியான்னு குதிப்பாங்க, அது என்ன வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன் பண்ணாங்கன்னா இது இல்லையா, இதுக்கு அது பிரச்சனை இல்லை. அது அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிடலாம், ஏன் உங்ககிட்ட கார் இல்லையான்னு சட்டமன்றத்துல யாரு நலிவடைந்தவங்களுக்கோ கொடுக்கறது தான் நியாயன்றது எல்லாருமே ஒத்துந்திருப்பாங்க. இப்போ இது தேவையில்லாம இப்ப திமுக எந்திரிச்சு எங்களுக்கு கார் வேணாம் அப்படின்னு பெருமை பித்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் 2 பேர் எந்திரிச்சு எங்களுக்கு எல்லாம் கார் வேணாம், இந்த காருக்கு பதிலா நீங்க வந்து நெல் கிடங்குகள் அமைக்கிறதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்து ரேஷன் அரிசி கடத்திட்டு போயிருக்காங்க. அது பிடிக்க போன இடத்துல போலீஸை தாக்கி விட்டுட்டு ஓடிட்டாங்க, எஸ்கேப்பு. யார? இங்கே தமிழ்நாட்டு போலீஸை.
அடிச்சிட்டாங்களா கேரளாவா? அதான் இது பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிச்சு இதுக்கு போக பார்த்துருக்காங்க, கடத்தி கொண்டு போக பார்த்துருக்காங்க. எல்லையில் வந்து பிடிச்சிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. அதில் வந்து பறக்க முடியாதுன்னு தாக்கிட்டு ஓடிட்டாங்க. இன்னமும் இந்த திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. ரேஷன் அரிசி திருட்டு நடந்துட்டு நல்லா தானேங்க இருக்கு அரிசி. அது ஏங்க இங்க இருந்து திருப்பி கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க தெரியலையே. எதுக்கு எடுத்துட்டு போறானுங்க? நம்மலாம் இங்க உட்காந்துட்டு கேரளா அரிசின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தா கேரளா அரிசி சகப்பு அரிசின்னு சொல்லிட்டு அவங்க அரிசி நம்ம இங்க வாங்கி தின்னா இவங்க இங்க இருந்து ஆட்டை கொண்டு போய் அங்க போடுறாங்க. அங்க இருந்து திருப்பி இங்க அனுப்பிட்டு இது கேரளா அரிசி நம்ம இதை தின்னுகிட்டு இருக்கோம். வாட் ப்ரோ, எதுக்குடா இப்ப அந்த அரிசியை திருடுறீங்க? கேட்டா இங்க அந்த அரிசி கோழி தின்ன மாட்டேங்குது, ஆடு தின்ன மாட்டேங்குதுன்னு சட்டமன்றத்துல அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து. கோழி தின்னுதா, ஆடு தின்னுதான்னு எதுக்கு தீவனமா போடுறோம், சக்கரை வியாதி குறை, அது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. எது ரேஷன் அரிசி சாப்பிட்டா சக்கரை வியாதி குறையுமா, இப்ப அது ஒரு பொருளியா கிளம்பி அது இப்ப ரேஷன் அரிசி சாப்பிடலாமான்னு வீடுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நிஜமாயா ரேஷன் அரிசி சாப்பிட்டா சக்கரை குறையுதாமே அப்படின்னு இப்ப எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. நெல்லிக்காய் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, நடந்து பார்த்தாச்சு, வாழைப்பழத்தை கட் பண்ணியாச்சு, சுகர் எதையும் சேர்க்கிறது இல்ல, எல்லாம் குடிச்சு பார்த்தாச்சு. எதுக்குமே அது கட்டுப்படுற மாதிரி தெரியல. கட்டுப்படுறதுனா சரியாகிற மாதிரி தெரியல. சரி இப்பதான் இதை சக்கரை ரேஷன் அரிசி சாப்பிட்டா சக்கரை வியாதி கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு புதுசா இப்ப எப்படி நமக்கு இந்த பண வெள்ளம் இதெல்லாம் வந்தப்போ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுல, கருப்பட்டி காப்பி குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல, அந்த ட்ரெண்ட்ல இப்ப ரேஷன் அரிசி வந்து சேர்ந்து இருக்கு. சர்க்கரை வியாதிக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்தும் ரேஷன் அரிசி. கஞ்சி வச்சு குடிங்க சரியா, செங்கோட்டையன் சொல்லும்போது கஞ்சி வச்சு குடி சரியா போகும். அதுலயும் ஸ்கேம் பண்ணாங்க. நம்மளுமே நிறைய ஏமாந்துருக்கோம். சக்கரை வேணான்னு சொல்லிட்டு கருப்பட்டி காப்பி குடிச்சு, கருப்பட்டி காப்பி வெள்ளை சக்கரை வேணாம் கருப்பட்டி காப்பி போடுங்க, அதுக்கு ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. என்னப்பா வித்தியாசம்? ஒன்னும் வித்தியாசம் இல்ல, ரெண்டுமே ஒரே ஒண்ணுதான். அந்த மாதிரிதான் இருக்குது. அப்புறம் கோயம்புத்தூர் எல்லாமே சதுரங்க வெட்ட ஸ்கேம் தான். கோயம்புத்தூர்ல வந்து கோயம்புத்தூர்னாலே ஸ்கேம். அது தலைவர் தான். அது இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்காது, அது வேறு விஷயம். ரைடெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு தனியாக பசங்க எல்லாமே தங்கிட்டு இருப்பாங்களே, காலேஜ் பசங்க அந்த மாதிரிலாம் தனியாக எல்லாம் வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கவங்க, அது மாதிரி இந்த மேன்ஷனில் இருக்கவங்க எல்லா இடத்துலையும் போய் ரைடு போயிட்டுருக்காங்க. என்னது போதைப் பொருட்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் புதுசாக யார் வந்திருக்காங்க தங்கியிருக்காங்க எல்லாத்துலேயும் ரைடு போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயங்கள் இல்ல. அது இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ்லயே ஏன் கோயம்புத்தூர்னு சொன்னா அங்க அதிகமா இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இப்போ மாட்டினது இந்துஸ்தான் காலேஜ் மாட்டினுச்சு, அதே மாதிரி நிறைய இருக்கு. ரோவர் காலேஜ் இது ஒன்று, ஹோப்ஸ் காலேஜ்னு ஒன்று இல்லை, ஒவ்வொரு காலேஜ் கோவைன்னு கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜ்லயுமே போய் ரைடு பண்ணலாம், தப்பு கிடையாது. காலேஜில் ஹாஸ்டல்ஸ் அது மாதிரி இருக்கிறது எல்லா இடத்துலையுமே இது வந்து இல்லைங்க. அந்த ட்ரக்ஸ்லயே வித்தியாசமா இருக்கும் போல. நம்ம நினைக்கிறது நமக்கு தெரிஞ்சது அரசு கடைகள்ல விற்கிற இதுதான் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு பட்சம் தெரிஞ்சது இன்னொன்னு, அதுதான் வந்து பொட்டலம் போட்டு சின்னதா வித்துட்டுதான் தெரியும். அது இல்லாம என்னென்னமோ ஊசி இருக்குன்றாங்க, மெத்தப்பட்டைன் இருக்குன்றாங்க, நசுக்கி போட்டு மோந்து பாக்குறது இருக்குன்றானுங்க, அப்புறம் ஏதோ ஒரு குழாக்குள்ளார வச்சு மோந்து பாக்குறது ஒண்ணு வச்சிருக்கானுங்க. வித்தியாசமா வச்சிருக்காங்க. டாக்டர் ஏதாவது ஊசி நம்மளுக்கு பார்த்து குத்துங்க, வலிச்சிட போதுமா, அவங்களே எப்படி எடுத்து சரக்கு குத்திக்கிறாங்கன்னு தெரியல. ஐ நீட் திஸ்மா அப்படின்னு வாரணமாயிரம் சூர்யா மாதிரி எடுத்து குத்திக்கிறானுங்க. இதுல என்ன நடக்க முடியாதுமா ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி ட்ரக்ஸ்னு இதுல எழுதிக்குவாங்க போல இருக்கு. அந்த ரேஞ்சில் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ரைடு பண்ணி பிடிச்சா ஓகே, இல்ல அதுலயும் காசை வாங்கிட்டு விட்டுட்டு வந்தாலும் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அரசு தீவிரமா கண்காணிக்க வரைக்கும் இப்ப ரைடு எல்லாமே போறது தெரியலையே. இதை நான் வச்சுக்கிறேன். இல்லைங்க, முன்னாடிலாம் பார்க்கும்போது இந்த எங்கேயாவது குடிச்சிட்டு இருக்காங்க, ரோட்டில் குடிச்சிட்டு இருக்காங்கன்னா போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிட்டு போவாங்கல்ல, பிடிச்சிட்டு போனோன்னே அவங்கள பிடிச்சிட்டு விட்டுருவாங்க. சார் அந்த சரக்குன்னு கேட்டோன்னா அந்த சரக்கு அங்கேயே வச்சுட்டு போங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் பண்ணுறாங்களா என்னன்னு? இல்லை, அதுதானே அந்த ஒரு படமே வந்திருக்கேன் மலையாளத்தில், ஐயப்பனும் அந்த படத்தில். அதான் அந்த பிருத்திவிராஜ் பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அதில் கொஞ்சம் கம்மியாக ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் கம்மியாகும். அது ஏதோ ஊற்றி வச்சு யாருக்கோ கொடுத்து அவருக்கு தானே கொடுப்பாங்க, பிருத்திவிராஜுக்கு தானே பார்க்கல. அதில் ஏதோ நடக்கும், ஏதோ கம்மியாகும், அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. அந்த இதை ஊற்றி வைக்கும் போது வீடியோ எடுத்துருவாரு பிருத்திவிராஜ், இதை எடுத்து வைரல் பண்ணி விட்டுருவாரு. அது பெரிய அவருக்கு பிரச்சனையாக போயிடும். அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிறதான் கதை. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சதை சீல் பண்ணதை ஓப்பன் பண்ணி இது மாதிரி ஏதோ பண்ணுவாங்க கதையா. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பெருசாக இன்னைக்கு நியூஸ் சண்டே போக வேணாம். சண்டே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நம்ம சண்டே கண்டென்ட்டுக்குள்ள முதல்ல போகிறதுக்கு முன்னாடி சந்துக்குள்ளார இருக்கிற கண்டென்ட்டுக்கு வரேன் நான். சந்துக்குள்ள நிறைய பஞ்சாயத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமானது வந்து இந்த பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம். அதாவது ஒரு காலத்தில் வந்து பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஆரம்பிச்சு அதை பார்க்க வச்சு மக்களை பைத்தியமாக்குனாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 7-8 சீசனாக அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இதனால ஒரு மாதிரி வித்தியாசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியங்களை உள்ளார எடுத்து பார்க்க வச்சாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆமா, இதையெல்லாம் உள்ளார அனுப்பி நம்மளை பார்க்க வச்சு ஆண்டவரே பைத்தியமாக்கி, அதான் அவரே வந்து போதுமாடா 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 சாமி அப்படின்னு சொல்லி அவரே வந்து முடிச்சு விட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல என்னுடைய மான மரியாதை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. டாடா பாய் பாய் காட்டிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அவர் ஏதோ இந்த ஷோல வந்துட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நினப்புல அவரு வந்தாரு. 7 சீசனா இருந்து 5-6 சீசனுக்கு மேல இருந்து பார்த்தாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. அவர் பார்க்கும்போது கை தட்டுறது நின்று போச்சு. இல்ல ஐடியா இல்லை அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேல இருந்தா சரி விட்டாருன்னு அவரு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தாரு. அதோடய நிறுத்திருக்கலாம். கமல் போனதோடய அந்த ப்ரோக்ராம் நிறுத்திருந்திருக்கலாம். சிம்பு ஒரே ஒரு ஷோக்கு வந்தாரு. அது கூட வந்து இதுக்கு இல்ல, டைரக்டா கிடையாது, ஆன்லைனுக்கு. இல்ல ஆன்லைன்ல நடந்ததுக்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். கொரோனா பிக் பாஸா, அது என்ன அளவு பிக் பாஸோ தெரியல. அது ஏதோ கொரோனால தான் இந்த ஆன்லைன் கேட்டாலே எனக்கு கொரோனா தான். அது ஏதோ இந்த ஹாட் ஸ்டார்ல மட்டும் வரும், சேனல்ல போட மாட்டாங்க. ஹாட் ஸ்டார்ல மட்டும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சீசனை ஒன்று வந்து விரு பண்ணாரு. அதுக்கப்புறம் மக்கள் செல்வன் உள்ள வந்துட்டார். மக்கள் செல்வன் உள்ள வந்ததுக்கு அப்புறமே பாதி பேர் வந்து பிக் பாஸ் பார்க்க வேண்டாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமா, ஏன்னா அவரு அந்த ஹோஸ்ட் பண்ற அந்த விதம், அழகு, அது நிறைய பேருக்கு பிடிச்சி போய் ஓகே தேங்க்யூ தப்பு பண்ணிருச்சோ. விஜய் டிவி தானே பிக் பாஸ்? விஜய் டிவி தான். டிஎன்ஆவை கூட்டு வந்திருக்கணும். அதான் வரேன். அப்படி வந்து பைத்தியங்களை உள்ள அனுப்பி நம்மளை வெறியேற்றிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணானுங்க, ஏதாவது புதுசா ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காமன் மேனை உள்ள இறக்கி விட்டானுங்க. எனக்கும் அனுப்பி விட்டாங்க. நான் போகலை, எனக்கு லிங்க் அனுப்பி விட்டு காமன் மேன் சொல்லிட்டு இப்போலாம் போய் நான் ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு நீ போய் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிலாம் 2-3 பேச்சுக்கள் வந்துச்சு எனக்கு. ஆமாம், 2 இயர்ஸாகவே அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நீ இப்போ அப்ளை பண்ண, போய் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு வா, வருது வரலன்னு ஒன்றும் பரவாயில்ல, அட்டன் பண்ணிட்டு வாங்க. தெரியுதா, குறி தவறல. அதான் ஜஸ்ட் இப்போ நடந்தா இப்படிதான் நடந்திருக்கும். சில்லா போயிட்டு இருக்கும். இதாவது ஒரு 4 வருஷம் பழசு இல்லைங்க, நான் அது ஓரமாக தான் வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. இல்லை, அந்த மாதிரி சில்லா போயிட்டு இருக்கு லைஃப். சரி, நம்ம கூட எங்கேயாவது உள்ள போனால் ஆக்கப்பூர்வமான கருத்து ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தா அதில் அதுல வெளில துரத்திடுவாங்களாமே. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வம் பத்தியா இல்லையா, பிக் பாஸ்ல போய் ஆக்கப்பூர்வமான கருத்து சொல்றாரா இவரு? ஏங்க அதுலதான் உட்காந்து 100 நாள் வீட்டுல உட்காந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க கருத்து சொல்லும் போது அதை கட் பண்ணிடுவாங்க. ஐயோ, என்ன சட்டமன்ற மாதிரி 1 மணி நேரம் ஷோங்க. அது அவை குறிப்புல இருந்து மொத்தமா நீக்கிடுவாங்க. நீங்க அசிங்கமா ஒரே ஒரு வார்த்தை பேசிருப்பீங்கல்ல, அதை மட்டும் தான் போடுவாங்க. அதுதான் ப்ரோமோலையும் போடுவாங்க. இது தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல தான் எப்படி நம்ம சட்டசபை லைவ் எப்படி மக்கள் பாக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஏதோ புதுசா லைவ் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல, பிக் பாஸ் லைவ் இருக்கு 24 hours. அதை பார்த்து பழகினவங்க தான் இப்ப சட்டசபைக்கு வந்திருக்காங்க. அதை விட இது நல்லா இருக்கு, இதுல நல்லா அடிச்சுக்கிறாங்களே, இதுல லைவா அடிச்சுக்கிறாங்களே, அதுக்காக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது. இதுல ஸ்கிரிப்டே இல்லையே, நல்லா லைவாவே இருக்கு அப்படின்னு ஸ்கிரிப்ட் தான் அதுதான். ஆமா, அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சுங்களா, பைத்தியங்களா இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, எடுத்து எல்லாரையும் பைத்தியமாக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கானுங்க. காமன் மேன் சொல்லி எடுத்து எல்லாரையும் பைத்தியமாக்கி அனுப்பிட்டு இருக்காங்க. எல்லாமே நடக்குதுங்க, அது புரியல. காமன் இப்போ சரியோ தப்போ, ஆக்டர், ஆக்ட்ரஸ், சிங்கர், பாப் சிங்கர், அந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு ஒரு 100 நாள் 100 days 105 days நடத்தினானுங்க. அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு, எப்படி இவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, வித்தியாசமான கேரக்டர்கள் ஒன்னா இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு ஆடிஷன் மட்டும் தான் நடக்கும். எதுக்காக வரீங்க, ஏன் வரீங்க, உங்களோட பின்புலம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உள்ள அனுப்புறாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப காமன் மேன்னா நம்ம எல்லாரும் காமன் மேன், நம்மள உள்ள அனுப்பும் போது மட்டும் ஏன் இந்த மாதிரி நபர்களை இவ்வளவு டார்ச்சர் பண்ணணும். அதாவது ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜோவோட ஆடியோ மட்டும்தான் வரும், வீடியோ வராது. அதனால ஒரு 15 நிமிஷம் கிட்ட வந்து அவர் வந்து தெரிய மாட்டாரு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அவர் தெரிவாரு. அதனால எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஜோ ப்ரோ உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, உங்களுக்கு தெரியல அப்படின்லாம் எதுவும் சொல்லாதீங்க. திரையில வரலன்னா சிறையில இருப்பேன்லாம் பேசக்கூடாது நீங்க. ஆமா, அது அற்புதமான நம்மளோட தம்பி எடிட்டர். அதாவது என் பேர் கொண்டவர்கள் எல்லாம் என்னைய மாதிரியே இருப்பானுங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் ஆதி கார்த்திக் அவர்கள். தம்பி லிங்கேஷ் இருக்காரு இல்லையா, அவருக்கு இன்னைக்கு ரீப்ளேஸா நேத்துக்கே வந்து ஓடிட்டாயா அவருக்கு ரீப்ளேஸா வந்த தம்பி ஆதி கார்த்திகோடைய அந்த கைவண்ணம் தான்.
அந்த கையெண்ணத்தையே தான். இந்த சோஃபாவெல்லாம் முதல்ல எடுத்துடணும்யா, ஏதோ சொகுசா போய் உட்காந்துக்கிறாங்க, அதை எடுத்துட்டாலே பாதி பஞ்சாயத்து தீர்ந்துடும். பரவாயில்ல, அங்க போய் உட்காந்து தம்பி திருப்பி போட்டு நம்மளை பார்த்த மாதிரியே உட்காந்துருப்பான், காலத்துக்கு மேல வைப்பான், காலை இறக்கடான்னு சொன்னா மக்களுக்கு வச்சுக்கிறாங்க. காலை இறக்கடா அவர் இன்னும் கால் வந்து ஸ்டாண்டுக்காக நான் வந்து இதுக்காக வச்சிருக்கேன்னு, அதை பேலன்ஸுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் காமன் மேனுக்கு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் நீங்கள் காமன் மேனை எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணலாம்ல. ஒரு காமன் மேனை செலக்ட் பண்ணும்போது இப்போ உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னு சரி, நீங்கள் போகணுன்னு உங்களை சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, நீங்கள் யார், உங்களுடைய பின்புலம் என்ன, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடிச்சிருக்கீங்களா, டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, கேமராமேன்னா என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. அவனை என்னமோ வேற மாதிரி ட்ரீட் பண்ணி அவனை கேள்வி கேட்கறன்ற பேர்ல கேள்வி கேட்டு அவங்களுக்குள்ளார சண்டை போட வச்சு, இதோ இப்ப சந்துக்குள்ளார ஒரு லேடி ஒருத்தவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, இது ஆமா நைட்டியோட வர நைட்டியோட வந்திருக்கீங்களேன்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. ஜட்ஜஸ்ன்ற பேர்ல 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க 3 பேர் தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து டீம் தான் வந்து சொல்லியிருக்காங்க நைட்டியோட வாங்க அப்படின்னு சொல்லி. இவங்களை கேட்டா நான் நைட்டியோட போனேன் அப்படின்றாங்க, அவங்க தான் என்னை நைட்டியோட வர சொன்னாங்க அப்படின்றாங்க. ஜட்ஜஸ் என்ன கேட்கறாங்க, ஏன் நைட்டோட ஒரு இடம் பொருள் ஏவல் கிடையாதா, எந்த இடத்துக்கு எப்படி வரணும் தெரியல, நான் இப்படிதான் வருவேன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒன்று பேச, அது ஏதோ ஒன்று இதாகி இன்னைக்கு வந்து அவங்க வந்து சந்துக்குள்ளார வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலுக்கு அது ஒரு கண்டென்ட் இல்லையா, சேனல் இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்லாம் இருப்பாங்கல்ல, அதுக்காக தான் அது நடத்துறது. அதுதான் என்னன்னா நார்மலா இவங்கலாம் எடுக்கணும்னா ஒரு சில பேர் தான் வருவாங்க. நம்ம ஆடிஷன் சொன்னோம்னா யாராவது வருவாங்க, ஒரு 100 பேர் 200 பேர். இப்போ காமன் மேன் சொன்னா இருக்கிற 8 கோடி பேர்ல வந்து பாதி பேர் இங்க உள்ள வந்துருவாங்க. ஆடிஷன் நம்ம எப்படியாவது உள்ள போயிடணும், நம்ம பெரிய ஆளு நம்ம காட்டிடணுன்றதுக்காக எல்லாரும் வந்துடுறாங்க. போறோம் வரோம் எல்லாத்தையும் உங்ககிட்ட அது என்ன இருக்கு, உங்ககிட்ட இது என்ன இருக்குன்னு அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டுறது. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச ஆட்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு ட்ரீட் பண்ணி அனுப்புறீங்க உள்ளார, அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்றீங்க, அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி வைக்கிறீங்க, ஒரு பெர் டேக்கு சொல்றீங்க, இல்லைன்னா மந்த்லி சொல்றீங்க, இத்தனை நாள் இருக்கீங்களோ அதை பொறுத்துன்றீங்க, இத்தனை நாள் மேல தாண்டி போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம்னு சொல்றீங்க. ஆனா காமன் மேனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்க. அப்ப காமன் மேனை மட்டும் இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணணும்? ஏன் அவங்கள போய் அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்க விடணும்? ஏன் அவங்களுக்குள்ளாரையே அவங்கள வந்து ட்ரீட் பண்ற விதமே தப்பா இருக்கு. 3 பேர் ஜட்ஜஸ், இதுல 2 பேர் வந்து 3 பேருமே வந்து பிரபலமானவங்க தான். ஒருத்தவங்க வந்து ஓவியா, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்தவங்க, அவங்களுக்கு ஆர்மிலாம் இருக்கு, அவங்களும் நிறைய அந்த சீசன்லயே அவங்க எப்பேற்பட்ட நபர்ன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். சூசைடுக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அதுலயே, அந்த சீசன்லயே அவங்க. ஆமா தண்ணிக்குள்ளார மூழ்கி லவ் கண்டென்ட், லவ் கண்டென்ட்ல ஒன் சைடு லவ், இது பேர் கண்டென்ட். அது மாதிரி கண்டென்ட் ஆகுறது கண்டென்ட். ஆமா அது மாதிரி போய் டாஸ்க் இல்ல, அது அவங்களே எடுத்த ரிஸ்க். அப்படி ஆமா அப்படின்னு சொல்றாங்க, அது கண்டென்ட். இல்ல எனக்கு என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல. இந்த காமன் மேன்ன்றது அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு தனியா ஒரு இதெல்லாம் கிடையாது. பிக் பாஸ் காமன் மேன் சொல்லிட்டு இங்க ஒரு 20 பேர் அனுப்புறது கிடையாது. காமன் மேன் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அப்படியே அனுப்புறது இல்ல, இந்த காமன் மேனை செலக்ட் பண்றதே ஒரு ப்ரோக்ராமா பண்றாங்க. இப்போ அருமைடா தான் என்னன்னா, இப்ப ஜென்ரலா இருக்காங்கல்ல, இப்போ பழைய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, பிரபலமானவங்க, இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், இல்ல நடிகைகள், முன்னாள் நடிகைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள செலக்ட் பண்றதெல்லாம் ஒரு ஆடிஷனால இவங்க ப்ரோக்ராம் போடல, காமன் மேனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த காமன் மேனுக்கு போடுற ப்ரோக்ராம்ல தான் இந்த பஞ்சாயத்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது நல்லது, அது இன்னும் இது ஆரம்பிக்கவே இல்ல, ப்ரோக்ராம் இன்னும் ஆரம்பிக்கல. எனக்கு தெரிஞ்சு வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி காமன் மேன. இப்போ என்னன்னா ஜல்லிக்கட்டுன்ற ஒரு போராட்டத்துல மூலியமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவல் வந்து கிடைச்சிருந்தாங்க. அவங்க பிக் பாஸ்க்கு போனாங்க. அந்த மாதிரி இன்னும் எத்தனை இப்போ போராட்டங்கள் பெருசா எதுவும் நடக்காததுனால இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்லாம் இந்த கும்பல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மேடையா கூட இருக்கலாம். அன்னைக்கு ஒரு இது வந்திருக்க கூடாதா, ஒரு சுனாமி வந்திருக்க கூடாதா? என்னைக்கோ ஒரு சுனாமி ஒரு உயிரை வாங்குறது, அதுக்காக தான், அதனாலதான் பல ஒண்ணு மட்டும் இதை ஒண்ணு. சரி விடுங்க, அது சொல்லக்கூடாது, போய் தொலைது விடுங்க, சொல்லிருங்க. அந்த மாதிரி இல்ல, தப்பாயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப காமன் மேனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அவங்க அடிச்சுக்கிறதும் அவங்களுக்குள்ளார பேச விடுறதும் அது ஏதோ ஒரு மாதிரி தப்பா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இப்ப இதை வச்சு இவங்களை செலக்ட் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, இப்ப இவங்க என்ன பிரச்சனைனாங்க, யாரை செலக்ட் பண்றாங்க, எதுக்கு செலக்ட் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப செலக்ட் ஆகாத ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் என்ன பண்ணுது, வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் பிரபலமாலாம் இருப்பாங்கல்ல. இதுலயுமே ஹைலைட் என்னன்னா, எல்லாரும் காமன் மேன் கிடையாது. இதுலயுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து ஆங்கரிங் பண்ண பசங்க, பொண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல இந்த பைத்தியங்க அப்படின்னு நிறைய வந்து உள்ள போயிருக்குதுங்க, குட்டையை குழப்பி விட்டாங்க. ஆமா, இது வந்து இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அடுத்த பஞ்சாயத்து இருக்கு. ஆனா இந்த உள்ள போறதையே ஒரு பஞ்சாயத்து ஆக்கி, அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி, சாரி கண்டென்ட் சொல்லக்கூடாது, கான்டென்ட்
கான்டென்ட். ஆமா கான்டென்ட். அனிமல். ஆமா அதே ஒரு கான்டென்ட் ஆக்கி அனிமல் மாதிரி தான். அனிமல் செடிஸ்ட் அந்த மாதிரி கான்டென்ட் ஆக்கி அந்த கான்டென்ட்டை மக்களுக்கு ஒளிபரப்பி மக்கள் வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம வாட்டர்மெலன் இவங்களெல்லாம் உருவாக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்து முகம் தெரியாத பைத்தியங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்களை உருவாக்கி அது என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனையும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்குள்ளார போகணும், நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும், பேசணும், வைக்கணும் அப்படின்றத உருவாக்குறதுக்காக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு வந்து தெரியல. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஒரு கோளாரா தாங்க போயிட்டு இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் தரணும் இன்னொன்னு இருக்கு சந்துக்குள்ளார, அதையும் முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் சந்துக்குள்ள கிடைக்குதுன்னு தெரியல, எனக்கு கிடைக்கிறதெல்லாம் வேற மாதிரி கிடைக்குதுங்க சந்துக்குள்ள. ஐயா இப்போ எனக்கு என்னன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் மேலாம் நமக்கு எதுவும் கடுப்புலாம் கிடையாது. இப்போ நானும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன், அவரும் இன்ஸ்டாகிராம், நம்மளும் பிடிஎஸ் எல்லாம் போடுறோம். அதுல எனக்கு எதுவுமே தெரியல, நம்ம ஏதோ ஒன்று நடக்குதே எடுத்து போட்டு போயிடுறோம், முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சொல்லலாம் போட்டுக்கிட்டு கொலாப்பு கொடுத்துருங்க, நான் அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் நடக்கும். அதுக்கு மேல நாங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளார போக மாட்டோம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அது முன்னாடி போட்ட வீடியோ போல. நீங்க என்ன கேக்குறீங்க, இந்த சந்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சந்துக்குள்ள எடுத்து போட்டு அடிக்கிறதுக்கு என்ன காரணமே தெரியாம திடீர்னு போட்டு அடிக்கிறானுங்க. இதுவா அக்கள் எப்படி கிளீன் பண்ண அந்த அக்கா அநியாயம் பண்ணுது. அதாவது சொன்னாலும் வேணாம் விடுங்க, நீங்க அந்த வீடியோக்குள்ளார போகாதீங்க, கருமம். ஏன்னா இவ்வளவு நாள் இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நாங்க பண்ணிட்டு இருந்தோமா, இல்ல நீங்க சொல்லாத நாங்களாம் பண்ணாம விட்டுட்டோமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல அப்படி விட்டுருந்தானே என்னதுக்கு அது ஜடம் போடுற மாதிரி ஆயிருக்காது, பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு அரை மூலம் மல்லிகைப்பூ வாங்கி வைக்கிற மாதிரி ஆயிருக்காதா? இல்ல இதுங்க வீடியோ போடுறதுக்கு ஒரு அளவு இல்லையே கிடையாதா? இதனால பேச விரும்புறேன், எனக்கு அதுதாங்க. இதை கிளீன் பண்றது வந்து ஒரு வீடியோவா போடணுமாயா? நியூஸ் அழிச்சுல, நானும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆயிட்டேன்ல. சரி அந்த கருமத்துல நான் வேற கருமத்தை பேச வந்து சொல்லுங்க. அந்த பொண்ணை போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கேன், என்னன்னு தெரியல என்ன பண்ணிச்சு. நான் என்ன பார்த்தேன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கேன், மேக்கப் போட்டுக்கிட்டே அது எங்கேயோ போயிட்டு வந்துச்சு போல. போயிட்டு வந்துட்டு நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ல போறேன், கவர்மெண்ட் பஸ்ல போற மேக்கப் போட்டுக்கிட்டே சொல்லுது, நான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ல போறேன், நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அப்போ அந்த ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ பானிபூரி கடை இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், என்னுடைய லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்ஸ் தான், அந்த டைம் தான், அப்படி இப்படின்னு பயங்கரமா ஏதோ பேசிக்கிட்டே மேக்கப் போட்டுக்கிட்டே சொல்லுது. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஓ மை காட் மை ஹேர் இன் ஃபிளாட் அப்படின்னு. இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்போ இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, ஏன் ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்லுது, நல்லா தானு பார்த்தா டக்குன்னு இருங்க இப்போ பிளிங்கிட்ல டக்குன்னு ஒரு இது ஆர்டர் போடுவோம் அப்படின்ச்சு. சரி ஏதோ பண்ண போது போல, நிஜமாவே இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது நடக்கும்ல, இப்போ தம்பி பண்ண மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி இல்லை நம்ம லிங்கேஜ் பண்ற மாதிரி ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி நினைச்சிட்டு நானும் பார்த்துருக்கேன். அப்புறம் தான் தெரியுது அது ஷாம்புக்கு ப்ரமோஷன். அந்த ஷாம்பு வந்தோடனே இவங்க இந்த ஷாம்பு போட்டு முடி வந்து இதாயிடுச்சான், புஃப்னு ஆயிடுச்சான். சாதாரணமா ஷாம்பு நீங்க அன்னைக்கு நம்ம பார்த்து ஏதோ ஒரு இது பார்த்துருந்தோமே, அது ஆடு தானே, அது வேற ப்ரமோஷனா? நீங்க ஒருவா கிளினிக் பிளஸ் போட்டாலே இப்படி காரு பளபளன்னு ஆயிடும். ஆமா காரே அப்படின்னா இப்ப நம்ம மண்டைய கேட்கணுமா, நல்லா புசு புசுன்னு தான் ஆகும். அது மண்டையில இல்லாதவனுக்கும் அப்படிதான் இருக்கும். அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது போட்டோன்னா அதுக்கு ஃபிளாட் ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, முடி இப்படி இட்டு விடுது, அப்படி விட்டு விடுது, என்னென்னமோ பண்ணிடுச்சு. காண்டாயிட்டானுங்க. எதுக்கு காண்டானு தெரியல, அந்த ப்ரொமோஷனுக்கு காண்டாயிட்டானுங்க போல. நீ நல்லா தானே போயிட்டு இருந்த, என்ன திடீர்னு பிடிச்சி அதை பிடிச்சி ஏதோ போட்டு அதோட வீடியோலாம் எடுத்து பழைய வீடியோலாம் அது என்ன பண்ணிருக்குன்னா, அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருப்பாங்கல்ல, அவங்களோட அவங்க ஃபேன் மீட் பண்ணிருப்பாங்க போல. அதுக்கு ஃபேன் மீட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி பேசுறது, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அவங்கள பாக்குறது, அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்றது. ஆண்டவர் ஸ்டைலு. அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி, அதுக்கு முன்னாடி நம்ம சிவானா கர்நாடகா சிவானா தம்பி இறந்துட்டாரு, புனித் ராஜ்குமார் அவரு, அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சல்மான் கான் கூட பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏதோ சல்மானோ ஷாருக்கானோ இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் போட்டு அந்த பொண்ணு பயங்கர வைரல் போல இன்ஸ்டாகிராம்ல. நமக்கு தெரியல, அது நம்ம சந்துக்குள்ளார வந்ததுனால தெரிஞ்சிச்சு. சந்துக்குள்ள போட்டு அடிச்சு அப்புறம் அதோட வீடியோ பழைய வீடியோ எல்லாம் எடுத்து அது இந்த டான்ஸ் ஆனது, அது இதுன்னு கன்னிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆனது அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. சந்துக்குள்ள இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி வெளுத்துக்கிட்டு இருந்தானுங்க.
எனக்கு என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னா, இப்போ வந்து என்னன்னா அஜித் விஜய் அவங்க ரசிகர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் இப்போ டாக் டீம் போட்டு அருமை நட்சத்திரத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்னங்க பண்ணாரு என்னன்னே தெரியலங்க. திடீர்னு வராங்க, வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இனி வரட்டும், இனி வந்து உனக்கு வந்து டஃப் கொடுக்க போறது நான் தான், நீ தளபதி இல்லைன்றதுனால நீ ஆடணும்லாம் நினைக்காத, இனி என் தலையோட மோதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து டாக்டிங் போடுறாங்க, இங்கிருந்து வந்து அடிக்கிறாங்க. திடீர்னு கரை ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குன்றாங்க. இன்னுமா அந்த கரை ரிலீஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்படிதான் எனக்கு வந்து தம்பி கேட்ட கரை தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னுமா இருக்கீங்க? கரை பார்ட் 2 வருதானே கேட்டாப்ல, பார்ட் 1 சிஎம் வரதுக்கு முன்னாடி வரும். இந்த மாதிரி வீடியோஸ் தான் எனக்கு வந்து வந்துகிட்டு இருக்கிறது சந்துக்குள்ள. அப்புறம் வேற ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசா வந்து அடுத்தது கீர்த்தனா அவர்கள் இருக்காங்களே, தொழில்துறை அமைச்சர், அவங்கள மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் இதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்து ஊபிஸ் தான் அவங்கதான் வேற யாரும் அவங்க தான் வந்து இது பண்ண இந்த சைடுல இருந்து இல்ல அது வேற யாரோ ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? உங்களை கூட கடிச்சிட்டு இருந்தாங்களே ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு நேத்துக்கு சந்துல டீயோட கப்பு சூடாயிருச்சுன்னு நான் என்ன பண்ணிட்டேன், அதை விட சூடா அண்ணன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டுவிட்டேன். உனக்கு என்ன தெரியுமா, அங்க தெரியுமா, இப்போ வரியா பேசலாம். அப்போ எங்க வர்றது, நானு அங்கேயே பேசுங்கப்பா, அண்ணன் என்ன பண்ணாருன்றது அங்கேயே பேசுங்க, யாரு வேணாம். நானே எத்தனை வருஷம் 10-12 வருஷத்துல 10 போஸ்ட் கூட 12 வருஷத்துல 10 போஸ்ட் கூட நான் முழுசா 10 போஸ்ட்ல ஒரு 8 போஸ்ட் இப்போ போட்டதா இருக்கும். 2 போஸ்ட் கேட்டாங்க, அதையும் வந்து கேட்டாங்க, ஏண்டா நான் 5 வருஷத்துல நீ 2 போஸ்டா போட்டிருப்ப, நீனு தயவு செஞ்சு இங்கெல்லாம் வந்துடாத, இது வந்து இந்த உலகம் வேற, இது ரத்த பூமி. இன்னத்துக்கே வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒண்ணு இல்லைங்க, இந்த இதுக்கு தாங்க இந்த போஸ்ட் போட்டோம்ல, எதுக்கு இடும்பவன் கார்த்தி போட்டிருந்தாரு, அதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பாத்ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பாத்ரூம்ல உட்காந்துருக்காருன்னு சொன்னதுக்கு வந்து கரூர் சம்பவத்தை அப்போ உங்க தலைவர் எங்க போனாருன்னு பேசுவோமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் பேசல. இலங்கை போர் நடக்கும்போது அண்ணன் எங்க போனாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கோவம் வந்துருச்சு. பச்சை புல்லு பத்திக்கிச்சு. அவரை கடிச்சிருக்க மாட்டாங்க, நியாயப்படி அவரை கடிச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கு காரணம் இவரு, அவர் வேற ஐடி மட்டும்தான் என்னது, அது இவர் வேற ஒண்ணுதான் போட போனாரு. ஏங்க இதை ஏங்க போடுறீங்க, இதை விட இன்னொன்னு டாப்பரா இருக்கு, அதை போடுங்க. என்ன அதுக்கு அவரை பிடிச்சி கடிக்க. அண்ணனுக்கு தான் எல்லாமே என்னன்னு தெரியுங்க, அவர் தான் அதிபராச்சே, அவருக்கு தெரியாததான்னு கேட்கலான்னு போனேன். இவர் சொன்னதுனால மாட்டிக்கிட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க, அதை பாருங்க. நீங்க யாருன்றது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குல்ல அந்த ஒரு ட்வீட்டால. நம்ம வந்து அப்படி பாசிட்டிவா தான் வந்து பார்க்கணுமே தவிர நெகட்டிவா வந்து பார்க்க கூடாது. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துங்க. ஆனா நான் போஸ்ட் போடுறதில்ல இப்பெல்லாம், அந்த சைடே போறது கிடையாது. பாக்குறதோட சரி, குடிக்கிறதோட சரி, குடுக்கறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு வந்துடுறது. வேற என்ன விசேஷம்? அவ்வளவுதான். ஒன்னும் படமும் பார்க்கல. விஸ்வநாதன் சன்ஸ் நீங்க அது வந்த இடமும் தெரியல, போன இடமும் தெரியல. திடீர்னு 2 நாள்ல 100 கோடின்னு போட்டானுங்க. அந்த ஸ்னீக் வீக்கே பார்க்க முடியல. பார்த்தேன், ஸ்னீக் வீக் பார்த்தேன், நல்லாவே இல்லை. நல்லா வேணா பிரம்மாண்டமா தான் இருக்குது. இந்த தெலுங்கு படம், தெலுங்கு தானே, தெலுங்கு படம்னாலே வீடு எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கும் போல இருக்குது. அப்படித்தானே இருக்கணும், அதானே உலக வழக்கம். நீங்க அது வீடா கல்யாண மண்டபமான்னு தெரியலங்க, ஹாலே அவ்வளவு பெருசுக்கு இருக்குது. பணக்காரங்களாம் அப்படிதாங்க, பெரிய பங்களாங்கன்னா பெரிய பங்களால தான் வாழ்வாங்க. 2 பேரும் 3 பேர் தான் இருப்பாங்க, ஆனா பெரிய பங்களால வாழ்வாங்க. யாரு உட்காருக்கு அது வந்து வேற என்னமோ ஒண்ணு, தூரத்துல இருந்து நீங்க பாக்குறதுக்கு சின்ன புள்ளியா தான் தெரியணும். அந்த மாதிரிதான் வீடுகள்லாம் வந்து பிரம்மாண்டமா. அது யாருன்னே தெரியக்கூடாது. எனக்கு ஒரு டவுட், அந்த மாதிரி வீடுகள்ல டிவி இருக்குமா, பாப்பாங்களா? இருக்கும். பாட்டு ஓடுமா? இருக்கும். வீட்டுக்குள்ளார இருக்கும். இது ரூம்குள்ளார மட்டும், மெயின் ஹால்ல இருக்காது. அங்க இருந்து பார்த்தா அது கண்ணு தெரியாதுன்றதுனால இல்ல பெரிய டிவியா வச்சிருக்கலாம். நமக்கு என்ன தெரியும், நம்ம அந்த மாதிரி வீடுலாம் பார்த்துருந்தா நம்மளுக்கு தெரியும். ஷூட்டிங்கு கூட அந்த பக்கம் போனது இல்லை நம்ம. ஆமாம், ஷூட்டிங்கே நாங்கள் சின்ன வீடு தான் நாங்கள் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நடக்குது, போதும். சண்டே கண்டென்ட் இன்னைக்கு ஃபன்னும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு வைங்க, அப்புறம் வந்து திட்டுவீங்க. இல்லை சண்டே ஒன்றும் கிடையாது, சண்டே எல்லாரும் சும்மா ஜாலியாக நம்மளோட புலம்பலை கேட்கறதுக்கு நம்ம என்ன ஃபன் பண்ணுறது, தம்பி பண்ணார்ல அதுதான் ஃபன் இப்போ. ஆமாம், கேட்டு என்ஜாய் பண்ண. நன்றிப்பா, நீ பண்ணதுதான்ப்பா பெரிய ஃபன் இன்னைக்கு, வேற யாரும் கிடையாது. தம்பி வேற ஊருக்கு போயிட்டார் இல்லையா, தம்பி வேற ஊருக்கு போயிட்டாரு. திங்கக்கிழமை தான் வரேன் இருக்காரு, வருவாரான்னு தெரியல. 10 மணிக்கெல்லாம் வரேன் இருக்கான்.
நைட்டு 10 மணிக்கு வாய்ப்பு இருக்குயா. திங்கக்கிழமை நான் 10 மணிக்கு தான், இல்லை காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுறேன். நல்ல நாள்லயே 11:45 தான் வருவான். இதுல ஊருக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு வரேன்னு இருக்கான். வரதே காலைல தான் வருவான், திங்கக்கிழமை காலைல தான் வருவான். அவன் போய் 10 மணிக்கு வருவான்றான் பாத்தீங்களா. பாருங்க, நாளைக்கு அவனுக்கு வீடியோ கால் பண்ணி அவனுக்கு நீ எங்க இருக்கன்னு இப்ப நான் கேட்க போறேன். எடுத்துருவான். அவன் எடுக்கலனால கன்ஃபார்ம் அவன் வந்து ஊருக்கு போல வேற எங்கேயோ வந்து நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதுதான். நான் நம்புறேன். எது ஊருக்கு போனான் இவர் தாங்க அவன் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. அவன் முன்னா நம்பர் ஏமாத்துக்கிற பையன், நீ எவ்வளவு ஏமாத்திருப்பான் தெரியுமா? அவன் உங்களையும் ஏமாத்த அசிஸ்டன்ட் தானே, உங்க ஏடி தானே இவரு. அது அப்பல இருந்து இங்க இப்ப மாறியாச்சு. இது ரெட்ரோ லுக்ஸுக்கு முன், இது ரெட்ரோ லுக்ஸுக்கு பின்னு. உங்க ஏடி இல்ல அவரு இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவனு நான் காசு வெட்டி போட்டேன், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டாச்சு. தொடர்ந்து நம்ம திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.